வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவை கூப்பிட வரும்போது வெண்ணிலா எந்த ஒரு பிரச்சனையும் விஜய் கிட்ட பண்ணாமல் அவர் கூட போயிடணும். வெண்ணிலா போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஷயத்த விஜய் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. நாளைக்கான ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது. ஏன்னா எஸ்டர்டே எபிசோடே பார்த்தீங்கன்னா செம்மையாக போச்சுன்னே சொல்லலாம். இங்கே விஜய் போயிட்டு வெண்ணிலாவோட மாமாவையும் கண்டுபிடிச்சி பேசிட்டாரு. அவரும் வந்து இங்கே வெண்ணிலாவை கூப்பிட்டு போயிட்டு பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கூட வந்து நம்ம காவேரி சேர போகிறாங்களா அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேள்வி. நல்லபடியாக வெண்ணிலா வந்து அவங்க மாமா கூட போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரி வந்து சேர்ந்துருவாங்க, ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா வெண்ணிலா தானே இப்போ அவங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. இங்கே நம்ம சாரதாம்மா முழுக்க முழுக்க வெண்ணிலானால தான் வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா வந்து காவேரியை எப்போதே வந்து விஜய் கூட அனுப்பியிருந்திருக்கலாம். ஆனால் வந்து இந்த வெண்ணிலா அமைதியாக போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியலை. அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போது வெண்ணிலாவோட மாமாவும் பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே வெண்ணிலாவை வந்து கிளம்பு வெண்ணிலா, உங்கள் மாமா வந்துட்டார், அவரோட வந்து நின்று அவர் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் இருந்து கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா இருந்து கூட தான் தூணு குதிக்கிறாங்க. ஓ, நீ இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா? யாரை கேட்டு என்னோட மாமாவை போயிட்டு நீ கூப்பிட்டு வந்த? நான் அவர் கூட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னையா? நான் சொன்னேன் உங்ககிட்ட, எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, இது வந்து இது உன்னோட வீடு இல்லை சரியா? நீ உடம்பு சரியில்லாதனால இந்த வீட்டில் இருந்த சரியா? இப்போ வந்து நீ நல்லாவே இட்ட, உன்னை நல்லபடியாக ஒரு இடத்துல வந்து ஒப்படைக்கணும். எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கும் லைஃப் இருக்குது, நான் பார்க்கணும்ல. நானும் என்னோடய ஒய்ஃபு வந்து பிரிஞ்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் காரணம் யார் தெரியுமா? நீ தான். உன்னால் தான் வந்து அவங்க வீட்டில் வந்து என்னோடய ஒய்ஃபு வீட்டில் வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. உன்னால் வந்து காவேரிக்கு எதுவும் பிரச்சனை வருமா, நீ எதுனாலும் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இங்கே காவேரி புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலை. அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு நீ வேணும், உனக்கு நான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இந்த காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்தானா அவ்வளோதான், நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா சுத்தமாக புரிஞ்சுக்கிறாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் காவேரி, ஏன் வெண்ணிலா இப்படி பண்ணுற? சொல்கிறத புரிஞ்சுட்டு நீயே அமைதியாக போயிரு, அதான் உனக்கு நல்லது. நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்கள் மாமா கிட்டே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் நீ ஏன் படித்த பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்ணுற? நம்ம பழகும் போதெல்லாம் நீ நடந்துக்கவே மாட்டேன் இவ்வளோ ரூடா, ஏன் இப்போ இப்படி வந்து கொடூரமாக நடந்துக்கிற? இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல வெண்ணிலா. வெண்ணிலா எப்படி தெரியுமா இருப்பா, பாசக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் போக முடியாது விஜய், நான் இங்கே தான் இருப்பேன், நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாடின புராணத்தையே வந்து இந்த வெண்ணிலா இருந்து பாடிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வலுக்கட்டாயமாக தான் வெண்ணிலாவை வந்து கையை பிடிச்சி விஜய் இருந்துக்கிட்டு இழுத்துட்டு வராரு வெளியே. இங்கே வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அவங்க மாமா கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா தாத்தா, என்ன சொல்லி தான் இவளுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிறாங்க. வெண்ணிலா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ விஜயை உண்மையாக நேசிச்சனா நீ அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ. அவை ஒன்றும் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை ஒன்றும் பண்ணலை, அவை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் பண்ணா சரியா? ஆனால் வந்து இப்போ வந்து அவன் பொண்டாட்டியை ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டியான், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த வெண்ணிலா இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்னால் முடியாது, நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும், என்னை எப்படி விஜய் வந்து ஏமாற்றலாம், நான் இருக்கும்போது விஜய் எப்படி வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து ஒரு சென்ஸே இல்லாமல் வந்து இந்த வெண்ணிலா பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ இருக்கும்போதா, நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டே தெரியலை, உன்னை தேடி தேடி கண்டுபிடிச்சி விஜய் அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டான் சரியா? நீ கிடைக்காத பட்சத்துக்கு தான் வந்து அவன் வந்து கல்யாணம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன தான் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராகினி சந்தில் சிந்து பாடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன் இப்படி வந்து வெண்ணிலாவை பண்ணுறீங்க, அவங்களுக்கு இப்போ தான் வந்து உடம்பு சரியாக இருக்குது,
இந்த டைமில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்களே, அந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வலுக்கட்டாயமாக இங்கேருந்து அனுப்பி விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ராகினி அவங்க பங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு ராகினி, உன்னோட பிளானெல்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத சரியா? உனக்கு வந்து காவேரி நல்லா இருக்கக்கூடாது, அதனால் வந்து வெண்ணிலா இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற. என்ன உன்னோட இது நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்காது. ஒழுங்காக அமைதியாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா நீயும் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக விஜய் இருந்துக்கிட்டு திட்டி விட்றாங்க. அப்படியே இந்த ராகினி வந்து வாயை மூடிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வெண்ணிலாவோட மாமாவே பேசுகிறாங்க. வெண்ணிலா மாமா வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க. வெண்ணிலா வா வெண்ணிலா, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? இப்படியா வந்து என் அக்கா உன்னை வளர்த்தா? இதுக்கு இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற, நீ பண்ணுறது ரொம்பவே தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மாமா பேசினோடனே பார்த்தீங்கன்னா, இங்கே வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் மனசு இறங்குன மாதிரி இருக்குது. மாமா இத்தனை நாள் எங்கே மாமா போனீங்க? எங்களை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட தேடலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அது இல்லாமல் நானும் என்னால் முடிஞ்ச முயற்சியே பண்ணேம்மா, ஆனால் வந்து நீயுமே வந்து இறந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கம்மா, எனக்கு அப்படி தான் தகவல் வந்துச்சு. அதனால தான் இதுக்கப்புறம் தேடுறது பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுமா. ஆனால் வந்து இப்போ தான் எனக்கு நீ இருக்கிறதுக்கு தம்பி வந்து சொன்னாப்புல, எனக்கு அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேம்மா, ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா மாமா வந்து பேசுகிறாங்க. ரொம்பவே எடுத்து அழகாக சொல்கிறாரு. ஏதோ வெண்ணிலாவோட மாமா நல்லவராக இருக்கிறதுனால போச்சு, இல்லைன்னா வந்து இந்த வெண்ணிலாவோட சேர்ந்து அவருமே வந்து இங்கே விஜய் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே அவங்க மாமா பேசினதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே வெண்ணிலா மாமாவோடையே வந்து போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம விஜய் தாத்தா பாட்டிக்கிட்ட சரி தாத்தா, அதான் வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் என்னோடய செல்ல பொண்டாட்டியை வந்து நான் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன், வாங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தாத்தா பாட்டியோட காவேரியை கூப்பிட்றதுக்காக விஜய் போக போகிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம காவேரிக்கிட்ட வந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க நம்ம விஜய். இந்த மாதிரி வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, வெண்ணிலாவோட மாமா கூடயே வந்து வெண்ணிலாவை அனுப்பிச்சி விட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன, உன்னை நான் கூப்பிட வரேன், ரெடியாக இரு சரியா, எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்லிட்டு நம்ம காவேரியை கூப்பிட்றதுக்காக தாத்தா பாட்டியோட வந்து போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இங்கே கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அப்படியே எப்போதும் போல் வாமிட் எடுக்கிறது, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, என்னதான் ஆச்சு இவளுக்கு வாமிட் வருது, இப்போ மயங்கி வேற விழுந்துட்டாலே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டு இங்கே வந்து நம்ம காவேரியை வந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா குமரன் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னன்னு தெரில, சடனாக காவேரி மயங்கி விழுந்துட்டா, நல்லா தான் இருந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்கிறாங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இங்கே விஜய் தன்னோட கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம காவேரி எதை சொல்லாமல் மறைச்சி வச்சு ரகசியமாக காத்துட்டு இருந்தாங்களோ, அவங்களோட கர்ப்பம் விஷயம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு எல்லாரும் முன்னாடியும். இங்கே நம்ம காவேரியை செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டாக்டர் வெளியே வர்றாரு. எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு காவேரிக்கு, நல்லா தான் இருந்தா, சடனாக வந்து மயங்கி விழுந்துட்டா, அவளுக்கு ரொம்ப நாளாக வந்து வாமிட்டு வந்துட்டே இருந்துச்சு, சரி அது சரியாயிடும் ஏதோ சேராததை சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம், ஆனால் வந்து இப்போது மயக்கம் போடுற அளவுக்கு அது பெரிய விஷயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா இருந்துக்கிட்ட சொல்லி வச்சுக்கிறாங்க. எங்கள் டாக்டர் இருந்துக்கிட்ட சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாமே நல்ல விஷயந்தான், என்ன எவ்வளோ நாளாக வந்து உங்கள் பொண்ணு வந்து வாந்தி எடுத்துகிட்டு சொல்கிறீங்க, அப்புறம் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து கூப்பிட்டு வரல, உங்கள் பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, எத்தனை மாதம் தெரியுமா, 2 மந்த் ஆகுது, 2 or 3 மந்த் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க, வேறு எதுனாலும் உங்கள் பொண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா, குழந்தைக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷயத்தை டாக்டர் வந்து அப்படியே செம்மையாக போட்டு உடைச்சிட்றாங்க. இதை கேட்டு அப்படியே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே விஜய் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு, என்ன காவேரி என்கிட்ட கூட நீ உண்மையை மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் குட் நியூஸ், இது மிகப்பெரிய குட் நியூஸ் தான், உங்கள் பொண்ணு வயிற்றில் வந்து
ஒரு கரு வளரல 2 கரு வளருது, ட்வின்ஸு உங்க பொண்ணுக்கு பொறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே காவேரி நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமே, பாவம் புள்ளத்தாச்சியாக இருந்திருக்கிறா. நம்ம கங்காவை மட்டும் அவ்வளோ நல்லா பார்த்துருந்துருக்கோம். ஆனால் காவேரியை நம்ம ஒரு மனுஷியை கூட மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம சாரதா கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு சாரதா சமாதானப்படுத்துகிறாங்க. நீ என்னம்மா பண்ணுவ, உன் மேலே தப்பு இல்லை, அவள் தானே விஷயத்த மறைச்சிருக்கிறா, நீ ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா பாட்டியுமே அங்கே தானே இருந்தாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு சாரதா, வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் சரியா, இதுக்கப்புறமும் நீ பிடிவாதமாக இருக்காத. இப்போ வந்து வெண்ணிலாவா அவங்க மாமா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் ஊருக்கு அனுப்பிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே காவேரியை கூப்பிட்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்தோம். அந்த டைமில் தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் பாரு. விஜய் காவேரி ஒன்று சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு தான் அந்த கடவுளே வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா பாட்டி வந்து பேசுகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாக்கும் அதுதான் சரியாக படுது. ஆமாயா, உண்மையாகவே அதுதான். இங்கே இதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பொண்ணை வந்து நாங்கள் கூட்டு போகிறதுக்கு தடை பண்ண மாட்டோம், நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம், காவேரி கண் முழிக்கவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. விஜயுமே சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இன்னும் என் மேலே உங்களுக்கு கோவம் திரளையாத்த, நீங்கள் எப்படியோ நான் எப்போதுமே எனக்கு நீங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தம்பி, நீயும் எனக்கு பையன் மாதிரி தான். ஆனால் வந்து நீ பண்ண அந்த ஒரு விஷயத்தினால நான் ரொம்பவே கோவமாக இருந்தேன். ஆனால் இப்போது இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்க, ஆனால் நீ தெரியாமல் இந்த தப்பு தெரிஞ்சோ தெரியாமலேயோ பண்ணிட்ட, அது வந்து உன்னோட அறியாமல். இதுக்கப்புறமும் வந்து அதையே வந்து நான் பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். நீயும் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் உங்கள் குழந்தைகளோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரதாமா கூட சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி கண் விழிச்சதுமே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விஜய் தான் காவேரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இங்கே காவேரி கிட்டே வந்து போனதுமே பார்த்தீங்கன்னா காவேரியை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இந்த பாரு காவேரி, இப்படி மறைச்சிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்த நான் தான் அப்போவே கெஸ் பண்ணேன், ஆனால் ஏதோ ராங்காக நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டேன். உங்ககிட்ட கூட சொன்னேன்ல, அப்போவே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல செல்லம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் இருந்துக்கிட்டே சொல்கிறாரு. எல்லாம் உண்மையை அப்போ தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து உனக்கு கஷ்டமே கிடையாது உன் வாழ்க்கையில், உன்னை பாரு எவ்வளோ தாங்குறேன், அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தையும் வந்து சம்மதிச்சிட்டாங்க உன்னை என்னோட அனுப்ப, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே சந்தோஷம் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஹாப்பியாக ஸ்டோரி போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.